இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சரவணா ஸ்டோர் தான் ஒரு குட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம். சரவணா ஸ்டோருக்கு எண்ணெய் சட்டி, தோசைக்கல், இரும்பில் இதெல்லாம் வாங்கலான்னு போயிருந்தேன். நானும் தோசைக்கல், எண்ணெய் சட்டி இதெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா சண்டேங்கிறதுனால சரியான கூட்டம், வாங்கவே முடியல. மறுபடியும் இருந்த இடத்துலையே திருப்பி வச்சுட்டு வந்துட்டேன். இட்லி சட்டிலாம் போன தடவை நான் வீடியோ எடுத்ததுக்கும் இந்த தடவை உள்ளதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. எப்படியும் ஒரு இட்லி சட்டிக்கு 20-30 ரூபா விலை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. இது மினி இட்லி சட்டி தான். இதோட விலை 358 ரூபா போட்டிருக்கிறாங்க. இப்போ 20 ரூபா விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக ஏறி இருக்குது. 340 ரூபா இருந்தது இட்லி சட்டி, இப்போ 360 ரூபா கிட்ட விற்கிது. இது அதை விட கொஞ்சம் பெரிய இட்லி சட்டி. ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன குடும்பமாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி மேலே 4 குழி கீழே 4 குழி உள்ள இட்லி தட்டு வாங்கிக்கலாம். இப்போ இது உங்களுக்கு துணி போடாமல் சாதாரணமாக இட்லி குக்கரில் ஊற்றுறது மாதிரி உள்ளது தான் இது. இது நமக்கு சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். எண்ணெயை தடவுனோமா இட்லியை ஊற்றுனோமான்னு போயிடும். இது உங்களுக்கு இடியப்பத்தட்டு உங்களுக்கு நான் பெரம்புல தான் வச்சுருப்பேன். இடியப்பத்தட்டு, இந்த சில்வர் இடியப்பத்தட்டு உங்களுக்கு நம்ம ஸ்டாண்டு மாதிரி உள்ளதில் வாங்கி தனித்தனியாக வச்சுக்கலாம். விலையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப நாள் நமக்கு உழைக்கும். இப்போ இந்த மாதிரி உள்ள அரிக்கரண்டிலாம் உங்களுக்கு விலை கம்மியாக தான் விற்கிது. 100 ரூபாய்க்கும் கொஞ்சம் கூட தான் இதோட விலை போட்டிருந்தாங்க. கொஞ்சம் லைட் வெயிட் தான் இருக்குது, ஆனால் பரவாயில்ல. இதெல்லாம் நல்லா தாராளமாக நம்ம இந்த விலைக்கு வாங்கலாம். இப்போ இந்த மாதிரி புதுசாக உங்களுக்கு எண்ணெய் சட்டி 2 பக்கமும் கொஞ்சம் ஹேண்டில் கொஞ்சம் லாங்காக வந்திருக்குது. கொஞ்சம் சூடு இருக்காது உங்களுக்கு 2 சைடும். நம்ம சின்னதாக கொஞ்சமாக ஏதாவது செய்கிறதா இருந்தால் செஞ்சுக்கலாம். தாளிப்புக்கு எதுக்குமே யூஸ் ஆகும் நமக்கு. இது 3 சைஸில் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு சட்டியோட விலையும் நான் இதில் கொடுத்துருக்குறேன். இது உங்களுக்கு காப்பர் பாட்டம் தான். இது சாதாரணமாக உள்ள சில்வர் சட்டியை விட காப்பர் பாட்டம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை பாருங்கள், குட்டியாக அழகாக ஒரு எண்ணெய் சட்டி 104 ரூபா விலை போட்டிருக்கிறாங்க. நல்லா அழுத்தமாக இருக்குது உங்களுக்கு. நமக்கு 2 பக்கமும் உள்ள காதுலாம் உங்களுக்கு நல்லா அழுத்தமாக இருக்குது. இது இண்டோலியனில் உள்ளது. இதுவும் உங்களுக்கு நல்லா உழைக்கும். இண்டோலியன் சட்டியும் பரவாயில்ல. இதெல்லாம் விலை உங்களுக்கு நார்மலாக இருக்குதுன்னு தான் இதையும் வாங்கினேன் நான். இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்கிற ஹார்ட் அனடைஸ்லாம் எப்போவுமே கொஞ்சம் விலை கூடுதலாக தான் இருக்கும். இது நம்ம உடம்புக்கு எந்த கெடுதலும் இருக்காது. இந்த ஹார்ட் அனடைஸ்லாம் கோட்டிங்லாம் உள்ளதெல்லாம் நமக்கு எப்போவுமே கீறல் விட்டாலும் நமக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த மாதிரி ஹேண்டில் வச்சதும் நான் வாங்கினேன். எல்லாத்தையும் வாங்கிட்டு லாஸ்ட்டாக கியூவில் போய் நிற்கும் போது பார்த்தா அவ்வளோ கியூ நிற்கிது லாஸ்ட்டாக. அதனால் எதையுமே நான் வாங்கலை. எடுத்த இடத்துலையே இருந்த பொருளை வச்சுட்டு வந்துட்டேன். இந்த எண்ணெய் சட்டி, நமக்கு தோசைக்கல் இதெல்லாம் வாங்கணுன்னு போயிருந்தோம். ஆனால் இதெல்லாம் எதுவுமே வாங்க முடியல. இந்த மாதிரி எண்ணெய் சட்டிலாம் உங்களுக்கு நல்லா அழுத்தமாக இருக்குது. விலை உங்களுக்கு பரவாயில்ல, ரொம்ப நார்மலான விலையாக இருக்குது. இந்த குட்டி விலாக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சரியா?